முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் 2 கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய், நம்ம மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் சேர்க்குறத எடுக்க மறந்துட்டேன். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டேன். அவ்வளோதான், சுவையான முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.